ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெஸ்ட் மூகப்பேரில் டிப்போ கிட்டே இருக்கிற கௌரி கிருஷ்ணா ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம் டின்னர் சாப்பிட. இது வந்து பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். உள்ளே போய் சாப்பிட்டு போகிறோம், வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போய் ஆம்பியன்ஸ் பார்த்தேன், நீட் அண்ட் க்ளீனாக செம்ம டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்ததான் மெனு கார்டு ஓப்பன் பண்ணி என்ன மாதிரி வெஜ் டிஷ் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ரேட்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் இந்த கிரேவிஸ் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டிஸ் மட்டும் ரேட் கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. என் அப்பா சோளாப்பொடி ஆர்டர் பண்ணார். ஃபஸ்ட்டு சுட சுட கொண்டு வந்து வச்சாங்க சோளாப்பொடியை. அந்த சோளாப்பொடியை அழகாக பிச்சு அவங்க கொடுத்துருந்த சென்னா மசாலா கிரேவியோட அந்த சோளாப்பொடி அழகாக பிச்சு சாப்பிட்டு பார்த்து டிப் பண்ணி வாவ் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அப்புறமா நானும் என் தம்பியை நானும் கிரேவி சாப்பிட்லான்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு கார்லிக் நான் ஆர்டர் பண்ணோம், அப்புறம் பட்டர் நான் ஆர்டர் பண்ணோம், அப்புறமா பன்னீர் ஸ்டஃப்டு நான் ஆர்டர் பண்ணோம், அப்புறமா 2 பன்னீர் வெரைட்டிஸ் கிரேவி ஆர்டர் பண்ணோம். ஒன்று பன்னீர் டிக்கா மசாலா கிரேவி ஆர்டர் பண்ணோம், அடுத்தது பன்னீர் பலாக் ஆர்டர் பண்ணோம். இந்த பன்னீர் டிக்கா மசாலா கிரேவி பார்க்க சூப்பராக இருந்தது. அந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தட்டில் போட்டு நல்லா குளிப்பாட்டிட்டேன். இந்த பன்னீர் டிக்கா மசாலாவோட கார்லிக் நான் எடுத்தேன். அந்த கார்லிக் நான் அழகாக பிச்சு அந்த கார்லிக் நானையும் அந்த பன்னீர் டிக்கா மசாலாவோடையும் பன்னீரோட எடுத்து அழகாக டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். கார்லிக் நானோட பன்னீர் டிக்கா மசாலா டேஸ்ட்டு சாப்பிட சும்மா சக்கத்தாக இருக்குது. அந்த பன்னீர் பாலாக்கை அழகாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பன்னீர் பாலாக்கை கொத்தா எடுத்து தட்டில் வச்சேன். நான் இப்போ ஒரு பட்டர் நான் எடுத்தேன். அந்த பட்டர் நான் செம்ம சாப்பிட்டா சூப்பராக இருந்தது. அந்த பட்டர் நான் அழகாக பிச்சு நான் வச்சு இந்த பன்னீர் பாலாக்கோட சேர்த்து சாப்பிட்டு பார்த்தேன். அந்த பன்னீரோடு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். அந்த பட்டர் நானோட பன்னீர் பலாக் சேர்த்து சாப்பிட சும்மா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது சாப்பிட. அந்த பன்னீர் பலாக் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் யாராச்சும் வெஜிடேரியனாக இருந்தால் நான் சஜஸ்ட் பண்ணுறது கௌரி கிருஷ்ணா ரெஸ்டாரண்ட். அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் மறக்காமல் சாப்பிட்டு பார்த்தா எங்கள் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். உனக்காண்டி குத்துறேன் பார்த்துட்டு போ. நல்லா குத்து. குத்தவா? ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? போடா.